இது வந்து பேரட் ரெட் அண்ட் எல்லோ ரெண்டு வெரைட்டிஸும் இருக்கு. இது சிக்ஸ் கலர் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. கலர் ஹீரோஸ்லயே வேரியஸ் சைஸ்ல இருக்கு. இது இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரேக்ல தொட்டி வச்சிருப்போம். தொட்டி எனக்கு தெரியுது, ரேக்கே தெரியலையே. ரேக் எங்க இருக்கு? அப்படியே பேஸ்டிங்லயே ஃபுல்லா இது பண்ணியாச்சு. அக்வாரியமுக்கு தேவையான A to Z எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்படி இதுக்கெல்லாமா ப்ராடக்ட் இருக்கு? ஆமா. ஓகே. இந்த மாதிரி ஃபேன்சி இது பரவாயில்ல, சர்க்குலர் டேங்கும் இருக்கு. இது வந்து அக்ரிலிக் ரூஃப் டாப் இடிச்சிட்டு நிக்குது. அவ்வளவு தூரம் அடிக்கிறீங்க. ஆமா பாருங்க, இவர் இங்கதான் இருக்காரு. தீந்துகிட்டே இருக்கு. எங்க எங்க தீர வந்துகிட்டே இருக்கும். நிதிஷ் ப்ரோ கூடயும் நாகராஜன் ப்ரோ கூடயும் வந்து ரோமா அக்வேரியம் வந்திருக்கோம். ஆக்சுவலா அவர் ஃபார்ம் வந்து இப்பதான் வீடியோ எடுத்து முடிச்சோம். இங்க சென்னையில குளத்தூர் மார்க்கெட்லாம் பார்த்துட்டு இந்த கடையை பார்த்து மறந்து போயிட்டேன். நல்லா நீட்டா பக்காவா செட் பண்ணியிருக்காங்க. செட்டப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது என்னென்னன்றதை அப்படியே நம்ம பார்ப்போம். இங்க என்னென்ன இருக்குன்னு மொத்தமா உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்க பேர் ப்ரோ? அஸ்வின். அஸ்வின். இப்போ ரோமா அக்வேரியம் எத்தனை பிரான்ச் ப்ரோ மொத்தம் இருக்கு? 3 branches இருக்கு மதுரையில. 3 பிரான்ச் இருக்கு. மெயினா என்னென்ன பண்றீங்க? மெயினா ஃபிஷஸ் அண்ட் ஃபிஷஸ் குரிய அக்வாரியம்ஸ் குரிய அக்சசரிஸ் ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இல்ல ஃப்ரெஷ் வாட்டர் தான் பண்றீங்களா? ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் வாட்டர் பண்றீங்களா? மரைன் வாட்டர் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணா எடுத்து தருவோம். ஸ்பெஷல் ஆர்டர் யாராவது கேட்டாங்கன்னா பண்ணி தருவீங்க. ஆமா. பட் மெயினா வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைனுக்குரிய அக்சசரிஸ் ஃபுல்லாமே இங்க கிடைக்குது. இப்போ எவ்வளவு ரூபாயில இருந்து உங்ககிட்ட மீன் இருக்கு ப்ரோ? 1 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 ரூபாயில இருந்து மீன் இருக்கு. ஹோல்சேல் பிரைஸ்க்கு 1 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீட்டைல்னா? ரீட்டைல் வந்து அவங்க எடுக்கிறத பொறுத்து டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஹோல்சேல்னா 1 ரூபாயில இருந்து ஆமா 1 ரூபாயில அதிகபட்சம் எவ்வளவு போகும்? அதிகபட்சமா 1 லாக் வரைக்கும் கூட 1 ரூபாயில இருந்து 1 லட்சம் 1 லாக்குக்கு மேலேயே கூட இருக்கு. சரி ரைட். இப்போ மேலோட்டமா என்னென்ன மீன் இருக்கு டக்குன்னு பாப்போமா? ஆமா. மாஃப், பேரட், கௌரா, இது மிக்கி மவுஸ் பிளாட்டி. கௌரா இது என்ன கௌரா இது? கிசிங் கௌரா. கிசிங் கௌரா. ஆமா. ரைட். இது கோஸ்ட், பிளாக் கோஸ்ட். ஓகே, ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆமா. இது மாஃப் ஐட்டம்ஸ், ஜீப்ரா கன்விக்ட். இது பிளாட்டிங்களா? ஆமா, பிளாட்டி. இது என்ன பிளாட்டி சொல்லுவாங்க? மிக்கி மவுஸ் பிளாட்டி. பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ் மாதிரி மிக்கி மவுஸ் ஃபேஸ் மாதிரி இருக்கா? ஓகே. நீங்க பார்த்தா தெரியும் கரெக்ட்டா. Black கலர் ஸ்பாட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆஸ்கர். என்ன ஆஸ்கர் சொல்லுவாங்க இது? இது ரெட் ஆஸ்கர். ஓகே. ஃபயர் ஆஸ்கர்பாங்க. இதெல்லாம் என்ன ஒரு 3 இன்ச் இருக்குமா? 3.4 இன்ச் கிட்ட வரும். டெய்லோட சேர்த்து 4 இன்ச். ரைட் 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 ரைட். ஆஸ்கர்ல எல்லா வெரைட்டியும் இருக்கு. ஃபில்ட்ரேஷன் எந்த மாதிரி செட் பண்ணிருக்கீங்க? சம் ஃபில்டர் தான். ஓகே. கீழ ஃபில்டர் போட்டுருப்போம். ஆமா, ஃபில்டர் மீடியாஸ் எல்லாம் போட்டுருப்போம். அந்த 3 டேங்க்குக்கும் ஒரு ஃபில்டர். ஓகே. இங்க இருக்க 3 டேங்க்குக்கும் ஒரு யூனிட் ஃபில்டர். இப்போ எனக்கு இங்க ஒண்ணு வித்தியாசமா தெரியுது. இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரேக்ல தொட்டி வச்சிருப்போம். தொட்டி எனக்கு தெரியுது, ரேக்கே தெரியலையே. ரேக் எங்க இருக்கு? அப்படியே பேஸ்டிங்லயே ஃபுல்லா இது பண்ணியாச்சு. இப்போ மீன் இதுக்குள்ள எப்படி போட்டு எடுப்பீங்க? உங்களுக்கு அந்த சைடு வந்து ஓபன் பேக்ல பேக் சைடு. ஓ ரைட் ரைட். இதுதான் பேக் ஆக்சுவலா. அங்கிட்டு ஃப்ரண்ட். ரேக்கே இல்ல, எல்லாமே கிளாஸ். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். கிளாஸ்லயே எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆமா. இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஓகே ஓகே. ஆனா ரேக்ல பண்ண மாதிரியே இருக்கு. பார்க்கிறதுக்கு ரேக்ல தான் பண்ண மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த பேஸ்டிங் தெரியாத மாதிரி பீடிங் பண்ணி போட்டுப்போம். ஓகே. அலுமினியம் பீடிங். ரைட் ரைட். இது பிளாட்டி தான்ல? ஆமா. ஆஸ்கர். ஆமா. அல்பினோ. அல்பினோ ஆஸ்கர். அல்பினோலயே ஃபயர், இது டைகர். ஓகே ஓகே. இதுவும் அல்பினோ ஆஸ்கர் தான். ஓகே. இது கலர் லெமன் ஆஸ்கர் இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. ஓகே. லெமன் கப்பிலாம் இருக்குங்களா? ஆமா, கப்பீஸ் இருக்கு. கப்பீஸ் எப்பவுமே கிடைக்கும் நம்ம கிட்ட. பிளாட்டினா கப்பி இது. பீட்டாஸ் அண்ட் ஃப்ளவரான் வந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. பெட்டாஸ் ஃப்ளவரான் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. பெட்டாஸ் எங்க இருக்கு? அந்த சைடு இருக்கு. பேக் சைடு பேக் சைடு இருக்கு. ஆமா ரைட். இதெல்லாம் மாலிஸ்ங்களா? ஆமா, பலூன். ஃபில்ட்ரேஷன் நல்லா பவர்ஃபுல்லா வச்சிருக்கீங்க போல. எல்லா டேங்க் நீட்டா இருக்கு. க்ளீனிங் வந்து பக்காவா பண்ணிடுவாங்க. ஓகே. இது என்ன மாலின்னு சொல்லுவாங்க? இது வந்து பலூன் மாலி, ஹாஃப் மூன் சொல்லுவாங்க. மூன் டெயில் பலூன் மாலி. ஆமா, மூன் டெயில் பலூன் மிக்சிங் இருக்கு ரெண்டுமே. மூன் டெயிலும் இருக்கு, பலூனும் இருக்கு. டேங்க் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நீங்கலாம் வந்து என்னோட வீட்டுல வச்சிருக்க மீன் தொட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் போல. ரெகுலர் கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். டெய்லி பண்ணுவீங்களா? 3 days once. 3 days once க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ சம்ப் வந்து எப்படி தண்ணி இங்க இருந்து எடுத்து எப்படி கீழ இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனுக்கு மேல டாப்புக்கு வரும்.
ஓகே அங்க இருந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்கா? கீழ இருந்து உங்களுக்கு இந்த ஆப்போசிட் சைடுல இருந்து இப்படி வரும் தண்ணி. ஓகே ஆமா ஹோல் போட்டிருப்போம். ஓகே இந்த பைப்ல இருந்து மேல ஏறுது. ஆமா பைப் மூலமா. ரைட் ஓகே. ஒரு மோட்டார் நல்லா இருக்கு சம் சிஸ்டம் உங்களுக்கு. கோல்ட் ரெட் கேப்ங்களா? ஆமா ரெட் கேப். வாட்டர் சேஞ்ச் பண்ணனும் கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே. இந்தியானா காரா. சிட்ஸ்லெட்ஸ்க்கு மோஸ்ட்லி பண்றது இல்ல வாட்டர் சேஞ்ச். ஓகே நான் அவங்க வந்து கம்ஃபர்ட்டபிளா வாட்டர் சேஞ்ச் பண்ணாம இருந்தா தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க இந்த குரூப் ஃபுல்லாமே. ரைட். இதுங்க கொய் ஜாப்பனீஸ் கொய். ஓகே. இது எத்தனை ஸ்மால் சைஸ் 2 இன்ச் இருக்குமா? ஆமா 2 இன்ச் இருக்கும். எவ்வளவு இருக்கும் இது பிரைஸ்? இது வந்து உங்களுக்கு ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 8 ரூபாய் அந்த ரேஞ்சில வரும். ஓகே ஓகே ரைட்மா. ஹோல்சேல் தான் மெயின் போல இருக்கு. ஆமா. ஜெயின் கோராவா? ஆமா ஜெயின் கௌரா. அதுல சின்ன சைஸ். சின்ன சைஸ். சில்வர் அரோனா. பாத்தீங்களா நான் தான் சொல்லிட்டு வரேன். இது வந்து பேரட் ரெட் அண்ட் yellow ரெண்டு வெரைட்டிஸும் இருக்கு. இது சிக்ஸ் கலர் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. இது ஃபுல்லா இம்போர்ட்டட் குவாலிட்டி. சோ வந்து கலர் நல்லா இருக்கு. இம்போர்ட் பண்ணதுங்களா? இம்போர்ட் தான் டைரக்ட் இம்போர்ட். ரைட் ரைட் செமையா இருக்கு ஆனா கலர். இது கீழ இருக்கிறது சிட்லெட்ஸ். 4 இன்ச் இருக்கும் சைஸ். 3ல இருந்து 4 இன்ச் கலந்ததா இருக்கு. 4 இன்ச் ஆமா மிக்சிங் தான். பேரண்ட் சைஸ் தான் இதுவும். ஓகே ஓகே. இது அலிகேட்டர் பார். சின்ன சைஸ் பார் இருக்கு. இது என்ன ப்ரோ? கொய் பிக் சைஸ். கொய் தான். ஆமா கொய் தான். ஓகே. பிக் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் இருக்கு. 4 இன்ச் இருக்கு. ஆமா 4 இன்ச் சைஸ்ல இருக்கு. 3 இன்ச் 3 to 4 இன்ச் சைஸ். ஓகே. மீடியம் அண்ட் லார்ஜ் இருக்கு. கீழ இருக்கிறது பெருசு கொஞ்சம் பெருசு. இது சிறுசு கொஞ்சம். ஓகே. நான் சொன்னேன்ல அந்த டேங்க் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்க்க எப்படி தெரியும்? நீங்க பேஸ்டிங் பண்ணவே தெரியாது. ஓகே ஓகே. ரேக்ல வச்சிருப்பாங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருக்கு பாக்குறது. அது ரேக்ல பாத்து ரேக்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதே பாக்குறது. ரேக் மாதிரியே தான் தெரியும். ஓகே. ஃபினிஷிங் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆமா. விடோஸ். ஓகே. டின் ஃபாயில். டின் ஃபாயிலா? ஆமா டின் ஃபாயில். அல்பினோ டின் ஃபாயில். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீட்டான ஷாப்புக்கு அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இது வந்து பேரண்ட் சைஸ் மாலிஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வருது. 2 டேஸ்ல வந்துரும். ஓகே. இதெல்லாம் அந்த பக்கமே நான் பாத்துட்டோமா? ஆமா ஆமா அந்த பக்கம் பாத்து. சரி சரி. இம்போர்ட்டட் ஃப்ளவரான். ஃப்ளவரான்ஸ் என்ன ரேட் ஆரம்பம்? இந்த மாதிரி நல்ல ஃப்ளவரான்ஸ்லாம் ஸ்டார்டிங்ல 1500 ல இருந்து இருக்கு. 1500. ஆமா ஹோல்சேலுக்கு வந்து பிரைஸ் மாறும். ஓகே. பல்கா எடுக்கிற குவாண்டிட்டி பொறுத்து. சரி சரி சரி. பா இதெல்லாம் செமையா இருக்கு. உங்களுக்கு இதுல பிடிச்சிருக்கு? எனக்கு நீங்க பாத்தீங்களா? எனக்கு இந்த ஃப்ளவரான் தான். ஆனா இன்னொருத்தர் புக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே. நாங்க ஃப்ளவரானுக்கே ஸ்பெஷல் ஃபுட் தான் போடுவோம். எக்ஸோ ஓஎஃப்ல இருந்து இவங்களுக்கு நான் லைவ் ஃபுட் எல்லாம் போட மாட்டோம். ஆமா ஓசன் ஃபீல்ல இருந்து இதெல்லாம் FSG1 ரெட்ஸின் விடோஸ் கலர் விடோஸ். கலர் விடோஸ்ல வேரிய சைஸ்ல இருக்கு. இது பெருசு. இது சின்னது. ஆமா மிட் எல்லாம் செமி அடல்ட். இவங்க பூரா அடல்ட். ஓகே. கிரீன் டெரர். கிரீன் டெரர். கிரீன் டெரர் சவரம். இது சிச்சில் வெரைட்டி தான். ஓரளவு கிரவுண்ட் அடிச்சு பாத்துட்டோம். ஏன்னா ஃபைட்டர் காட்டதில்லை நீங்க. ஃபைட்டர் அந்த சைடு இருக்கு. அங்க பூரா ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. நிறைய ஸ்டாக் கம்மியா இருக்குங்களா? ஆமா நாளைக்கு வருது. ஓகே. நாளைக்கு கழிச்சு வரும். தாய்லாந்து இம்போர்ட்டட் தான். ஓகே. இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாக் இது. நேத்தே மூவ் ஆயிருச்சு ஃபுல்லா. சரி சரி. நம்ம கிட்ட ஃபைட்டர் ஒரு நாளைக்கு 1000 கிட்ட சேல்ஸ் ஆகும். இது லோக்கல் பிரீடு. ஓகே. இம்போர்ட்டட் வந்து மேல இருக்கு. அது முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆமா ஃபுல்லா முடிஞ்சுச்சு. சரி சரி.
சரி ப்ரோ, இப்போ ஃபிஷஸ் ஓரளவுக்கு அப்படியே சுத்தி பார்த்துட்டோம். ஆமா. அக்சசரிஸ் சொல்லி அக்சசரிஸ் மேல இருக்கு வாங்க. மேல போலாமா? ஆமா. இங்க தான் ஃபுல்லா அக்சசரிஸ் எல்லாம். ஆமா, இது வந்து அக்சசரி செக்ஷன். அக்சசரிஸ் கடல்னு சொல்லலாம் போலயே. ஆமா. அக்வேரியமுக்கு தேவையான A to Z எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கு. ரைட். டாய்ஸ்ல இருந்து பெரிய ஃபில்ட்ரேஷன் வரைக்கும் கேனிஸ்டர் வரைக்கும் இருக்கு. இருக்கிறதுலே சின்ன டாய்னா ஒரு புத்தர் இருப்பாரு, இவர்தான். சின்ன டாய், சின்ன டேங்க்கு போடலாம். ஆமா. ரைட். பவுல்ல வச்சுக்கலாம், சின்ன டேங்க் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். ஓகே. இம்போர்ட்டட் டேங்க்லயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, அப்படியே ஒவ்வொண்ணா பாத்துக்கலாம். இதெல்லாம் ஃபுட் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் மேல இருக்கு, கிரவுண்ட்ல இருக்கு. ஆமா, இன்டென் ஃபுட் இருக்கு. இந்த இன்டென் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் இடத்துக்கு நான் போய் பார்த்திருக்கேன். ஓகே ஓகே. ரைட். ஓஷன் ஃப்ரீயோட ஃபுட்ஸ் கம்பெனிஸ் ராயல் பீட்டா. ஃபுட் எல்லாமே ஹோல்சேல் பண்றீங்களா? ஆமா, ஃபுட் எல்லாமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இருக்கு. பேர்ட்ஸ்க்கான மெடிசனா? பேர்ட்ஸ் மெடிசன், புரோட்டீன், இது விட்டமின், மல்டி விட்டமின். ஓகே ஓகே. பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. இங்க மோட்டர்ஸ் எல்லா சைஸ்லயும் மோட்டர்ஸ் இருக்கு. ஆமா, மோட்டர், ஃபில்டர்ஸ், இன்டர்னல் ஃபில்டர்ஸ், டாப் ஃபில்டர். ரைட் 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 ரைட். கேனிஸ்டர் ஃபில்டர், ஸ்கிம்மர் வரைக்கும் இருக்கு. ஸ்கிம்மர் இங்க இருக்கு. ஓகே. மெரைனுக்கு தேவையான ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஃபேன்சி இது பரவாயில்லை, சர்க்குலர் டேங்கும் இருக்கு. இது வந்து அக்ரிலிக் கிளாஸ் கடை. ஆமா, கிளாஸ் இல்ல, இது வந்து கிளாஸ். இது எவ்வளவு ரேட் வருது இந்த டேங்க்? இந்த டேங்க் நான் அரௌண்ட் 10,000 12,000 கிட்ட வரும். ஓகே, நல்லா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புறாங்க, ஸ்கொயர்லயே வளர்த்துட்டு. ஆமா, சின்ன ஆபீஸ்க்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இடமும் கம்மியா பிடிக்கும், ஆபீஸ்க்கு வச்சுக்கலாம். ஒரு இதுக்குள்ள பிளான்டட் டேங்கும் வைக்கலாம், நீட்டா இருக்கும். இது சம்ப் சிஸ்டம் தான், நம்ம கீழே போட்டுருக்கோம்ல, அதே மாதிரி தான். மேல வந்து டாப் ஃபில்டர், சம்ப் லைட் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 10K வரும். ஆமா, 10K 11K கிட்ட வரும். ஓகே, அது அந்த ரேஞ்சில இருக்கும். ஆமா, அந்த ரேஞ்சில இருக்கும். ஓகே. ஆல் டைப்ஸ் ஆஃப். ஓகே, இதெல்லாம் இன்டர்னல் ஃபில்டர் தான். ஆமா, ஆல் டைப்ஸ் ஆஃப் ஏர் மோட்டர் எல்லாமே இருக்கு. இந்த ஏர் பம்ப்லாம் எங்க வீட்ல போட்டேன்னு வச்சுங்களேன், சத்தம் வந்துனே இருக்கும். இதுல சைலண்ட் இருக்கு. சைலண்ட் இருக்கு. எங்க எடுத்து காட்டுங்களா? இதுங்களா? ஓகே, மியூட் ஏர் பம்ப். ஆமா, மியூட் ஏர் சத்தமே வராது, ஒரு துளி சத்தம் வராது. ஆனா இதனாலே சின்னதுல எங்க அப்பாட்ட பலமுறை உதவ வாங்கியிருக்கேன். எப்ப பார்த்தா சத்தம் வரும், வீட்டுல வைக்க விட மாட்டாங்க. ரைட்டு. பார்த்ததுல எனக்கு இந்த தொட்டி தான் பிடிச்சிருக்கு. பேட் கேஜஸும் இருக்கு நம்ம கிட்ட. பேட் கேஜஸ் வந்து மேல இருக்கு. பண்றீங்க, ஆனா மீன் அளவு கிடையாதோ? மீன் அளவுக்கு இல்ல. இது என்னது? இது வந்து பேடுக்குள்ள கேஜ். ஓகே, அந்த கூண்டு மாதிரி, அது கூண்டுக்குள்ள வைக்கிற மாதிரி. கூண்டுக்குள்ள வைக்கிற மாதிரி. ஸ்கிம்மருங்களா? ஸ்கிம்மர், மெரைன்கானதா? இந்த ஸ்கிம்மருக்கான வேலை என்னங்க? மெரைன் டேங்க்ல இது என்ன பண்ணும்? அது புரோட்டீனை ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்காண்டி தான். ஓகே. வாட்டர்ல இருக்கிற புரோட்டீன் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்காக இது செப்பரேட்டா வைப்பாங்க. ஓகே, தனியா கீழே வச்சிருக்காங்க. இது யூஸ் என்னன்றது நமக்கு மெரைன்ல சுத்தமா ஐடியா இல்ல, அதனால கேட்டோம். ரைட். வேவ் மேக்கர், இது மெரைனுக்குள்ளதான் வேவ் மேக்கர். ஃப்ரெஷ் வாட்டருக்கு வேணாலும் சும்மா ஆசைக்கு வச்சுக்கலாம்ல? வச்சுக்கலாம். டெட்ராஸ் வளர்க்குறவங்க எல்லாம் வைப்பாங்க. ஓகே ஓகே. இந்த இது மியூட், சைலண்ட் ஏர் பம்ப் தான் இதெல்லாம். ரைட். ஃபில்டர்ஸ்லயே பல வகை இருக்கு நம்ம கிட்ட. சின்ன ஒரு 15 இன்ச் டேங்க்ல இருந்து வைக்கிற அளவுக்கு 4 வாட்ஸ்ல இருந்து 40 வாட்ஸ் ஒரு அடி டேங்க்ல வைக்கலாம்ல, ஒரு அடி ஸ்கொயர் டேங்க்ல வைக்கலாம். ஆமா, எல்லா மாடல்ஸும் இருக்கு நம்மகிட்ட. கீழ சின்ன ஃபில்டர்ல இருந்து பெரிய ஃபில்டர் வரைக்கும் இருக்கு. தண்ணி சம்புக்கு இதெல்லாம் 4 ஃபீட்டுக்கு வச்சுக்கலாம். இது சம்புக்குள்ளது தான். ஓகே, பம்ப் தான். இதெல்லாம் 4 ஃபீட்டுக்கு வச்சுக்கலாம். 4 ஃபீட் டேங்க்குக்கு வைக்கலாம். அது 1.5 அடி இருக்கும் போல இருக்கு. ப்ளூ பெட். ஆமா, இது 2 ஃபீட் கிட்ட இருக்கும் அரௌண்ட். இம்போர்ட்டட் நெட். நல்ல உங்களுக்கு மூவ் ஆவற ஃபில்டர் கம்பெனினா எது? ஆர்எஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு ப்ளூ பெட்டும் ஓகே தான். ப்ளூ பெட்டும் மூவ் ஆகும். ஓகே. வீனஸ் இருக்கு, ஆர்எஸ் இருக்கு, ப்ளூ பெட் இருக்கு, சோபோ இருக்கு. ஓகே, அதிகமா கேக்குறதுனா ஆர்எஸ். ஆமா, ஆர்எஸ் கேட்பாங்க. ஓகே. ஆர்எஸ் வந்து லைஃப் நல்லா இருக்கும். ஆர்எஸ் ஓட லைஃப். ஓகே. இது சன்சன் ஹேங்கான் கானிஸ்டர். ஹேங்கான் கானிஸ்டர். இதெல்லாம் எவ்வளவு ரேட் வருது? இது உங்களுக்கு 4000 கிட்ட வரும். 4000 ரூபாய் கிட்ட வந்துரும். ஆமா. இதுல டிஃபரண்ட் சைஸஸ் இருக்கும்ல? ஆமா, நிறைய மாடல்ஸ் இருக்கு. 801, 802. ஓகே. வாட்ஸ் பொறுத்து. இது 6 வாட்ஸ். 6 வாட். ஆமா, 10, 15 பெரிய கேனிஸ்டர் வரைக்கும் இருக்கு. பெரிய கேனிஸ்டர்னா உங்களுக்கு 2 ஃபீட் டேங்க்கு போடலாம்ல? போடலாம். பிளான்டட் டேங்க்குக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் இருக்க கூடாதுன்றதுனால. இந்த ஃப்ளவர் ஆனுக்கும் பபிள்ஸ் அடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்க போடலாம். ரைட். லைட், சப்மர்சிபிள் லைட்ஸ், ஸ்பாஞ்ச் ஃபில்டர். எத்தனை அடி இருக்கும் இது? 4 அடிங்களா? உங்களுக்கு 3 ஃபீட் கிட்ட இருக்கும். 3 ஃபீட். பேக்கிங் தான் பெருசு. ரைட். உள்ள அந்த யூனிட், வயர் யூனிட் வரும், மடிச்சு வச்சிருப்பாங்க. 3 ஃபீட் கிட்ட வரும். ப்ளூ பெட் லைட் இருக்கு.
இம்போர்ட்டட் பிளான்டட்கான லைட்டுங்களா இது? ஆமா, பிளான்டட் அக்வாரியம்க்குள்ள லைட். ஓகே ஃபுல்லாமே கீழ 1 ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 3 ஃபீட் வரைக்கும் இருக்கு. சரி நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது. ஒன்றும் ரெக்குயர்மெண்ட் வரல அடுத்து எக்ஸ்ட்ராவா. ஓகே. அதனால இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கும். இது மினி டேங்குக்கான லைட்டுங்களா? ஆமா, கியூப் லைட். ஓகே. ஒயிட், இது ஃபுல்லா ஒயிட். இது வந்து மல்டி கலர் வரும். இது என்னதுங்க? அந்த சால்ட் எடுக்கிறதுக்காண்டி டேங்க்ல ரப் பண்றது. இப்படி இதுக்கெல்லாமா ப்ராடக்ட் இருக்கு? ஆமா. ஓகே. அந்த மாதிரி வித்தியாசமா வேற எதனா இருக்குங்களா? டேங்க் கிளாஸ் க்ளீன் பண்றது ஒன்னு காமிச்சீங்க. அந்த மாதிரி இதுல ஆசிட் இருக்கு. ஆசிட் லோக்கல். ஆமா, லோக்கல் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். ஓகே. கையில படலாம். சிலிக்கான். ஆமா, சிலிக்கான் ஒண்ணு ஆகாத மாதிரி பேஸ்ட் பண்ணிருப்போம்ல. ஓகே. ஆமாமா. சிலிக்கானுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி டேங்க் பேஸ்டிங் எதுவும் ஆகாது. ஆமா, பேஸ்ட்டுக்கு ஒண்ணு ஆகாத மாதிரி அந்த லோ கான்சன்ட்ரேஷன்ல ஆசிட் இருக்கு. சால்ட்டுக்கு மட்டும் போற மாதிரி. ஓகே ஓகே. ப்ரீடிங் பாக்ஸ் ஆக்சுவலா அது. பேர்ட்ஸ்க்குள்ள ப்ரீடிங் பாக்ஸ். இது லெதர் டைப். லெதர் டைப்ங்களா? ஆமா, ரெக்ஸின். லெதர் டைப். இப்போ இது ரொம்ப சின்னதா இருக்கு. என்ன பேர்ட்ஸ் இருக்கலாம் இது போடலாம்? பிஞ்சஸ்க்கு வைக்கலாம். பிஞ்சஸ்க்கு. பிஞ்சஸ்க்கு தான் மெயினா. லவ் பேர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மெயினா பானை தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சம் குடுவ மாதிரி இருக்கணும். அதுக்கு நாங்க வேற ப்ராடக்ட் இருக்கு. பானை மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, மேல இருக்கு பாக்ஸ்லயே. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹீட்டர்ஸ். ஓகே. ஸ்டீல்ங்களா? ஆமா. அது என்ன ரேட் வரும்? ஸ்டீல் ஹீட்டரா? இது 350ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 350. ஓகே. ஹோல்சேலுக்கு ரேட் மாறும். நீங்க சொல்ற எல்லாம் ரீட்டைல் ரேட். ஆமா, ரீட்டைல் ரேட். ஹோல்சேல் வந்து எடுக்கிற குவாண்டிட்டி அது பொறுத்து உங்களுக்கு மாறும். இந்த குட்டி கியூட்டான டேங்க். ஆமா, இதெல்லாம் பீட்டா டேங்க்ஸ். பீட்டால ஒரு கப்பி ஒரு ஜோடி போடலாம். ஆமா, ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆக்சிஜன் தேவைப்படாம என்ன மீன் இருக்கும் அது. ஓகே. அந்த ஏர் பம்ப் தேவைப்படாத மீன். டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு. அது பாத்துட்டோம். ஓகே ஓகே. டெம்பரேச்சர் சென்சார், டைமர். இதெல்லாம் பிளான்டட் டேங்க்குக்கு இந்த டைமர் யூஸ் பண்ணுவோம் நாங்க. ஆமா, ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு மேல லைட் போடக்கூடாது. ஆமா, லைட் ஆஃப் ஆயிரணும்ட்டு. ஓகே ஓகே. நிறைய ரெக்வயர்மெண்ட் இருக்குது. நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். எப்ப ஆன் ஆகணும், எப்ப ஆஃப் ஆகணும். ரைட். இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதெல்லாம் உங்களுக்கு 800 கிட்ட வரும். 800 கிட்ட வரும். இதுவுமே ஹோல்சேல் இருக்கு. ஆமா, ஹோல்சேல் இருக்கு. ஓகே ஓகே. இது கம்ப்ரஸருங்களா? ஆமா, அது ஃபுல்லா அக்வாரியம் வச்சிருப்பாங்கல்ல, பெரிய அக்வாரியம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உள்ளது. ஓகே. அவங்க இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அந்த அளவுக்கு வச்சிருக்கவங்க இருக்காங்க. ஆமா, வீட்லயே ஒரு பிரீடர்ஸ் எல்லாம் அப்படி நிறைய பேர் பண்றாங்க. மதுரையிலே இப்போ ரூம் ஃபுல்லா வளர்க்கறவங்களா இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இப்போ வீடியோ எடுக்கறோம்ல, வளர்க்கறவங்களே இருக்காங்க. இது பெட் ஃபீட் பேபி பேர்ட்ஸ்க்கு. ஓகே. ஹேண்ட் ஃபீடிங். ரைட். சிக்ஸ்க்கு தண்ணில கலந்து இன்ஜெக்ஷன்ல கொடுப்பாங்க. பேர்ட்ஸ்க்கான இங்க இருக்கிறது பேர்ட்ஸ்க்கானது. ஆமா, பேர்ட்ஸ் இதெல்லாம் ஹேங் 2.5 ஃபீட். இது RS மாடல். இது எல்லாமே RS 1000 EL. ஓகே. இல்ல, மேல கட்டட வேலை பார்த்தாங்க, கொஞ்சம் தூசி இந்த மேல சரி விழுந்திருக்கு. க்ளீன் பண்ணணும் ஃபுல்லா. எப்படி கவர் போட்டு தானே இருக்கு. ஆமா, கேபினோட அப்படியே வந்து. ஆமா, இது டெம்பரேச்சர் சென்சாரோட வந்துரும். RS 1200 EL. இதுவுமே டெம்பரேச்சர் சென்சாரோட. 1000 EL-ம் 1200 EL-ம் டெம்பரேச்சர் சென்சாரோட. டேங்க் மாடல் பேருங்களா? ஆமா. இது கேபின் சின்ன டேங்க் வைக்க கூடியதா? ஆமா, சின்ன டேங்க் வைக்கலாம். ஓகே. 2 பவுல் வைக்கலாம், இல்லனா 15x7 சின்ன டேங்க் வைக்கலாம். இது மேல லேமினேஷன் ஸ்டிக்கரிங் எதுமே இல்லாம அப்படியே ப்ளைனா நல்லா இருக்கு. ஏர் ஸ்டோன் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. இம்போர்ட்டட் ஏர் ஸ்டோனும் இருக்கு உங்களுக்கு. ஓகே. சரி. ஏர் ஸ்டோன் உங்களுக்கு. இது ஏர் ஸ்டோன் தான். இதுவும் பெருசா அந்த பபிள்ஸ் நிறைய வர்றது. ஆமா. இது என்ன மாதிரி ஃபில்டர் இது? இது ஹேங் ஆன் ஃபில்டர் தான். இது ஸ்கிம்மர் சின்னது. ஸ்கிம்மர். ஓகே. ஆமா, சர்ஃபேஸ் ஸ்கிம்மர். ரைட். மெரைன் கானது. ஆமா, மெரைனுக்கானது. சின்னதா ஒரு 2 நீமோ ஃபிஷ் மட்டும் வச்சிருப்பாங்கல்ல, இது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். நல்லா இருக்கும். வேதா வாங்கிட்டு போவாரு. ஓ ரைட். வேதா ஃபிஷ். அவர் வேதா ஃபிஷ் ஃபார்ம் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமரா? ஹோல்சேல் எல்லாமே எடுப்பாங்களா? எல்லாமே எடுப்பாரு. ரைட். அவர் ரெகுலரா எடுக்கிறதுனா என்னது? அவர் மெரைன் ஐட்டம்ஸ் தான். மெயினா ராக்ஸ் எடுப்பாரு. லாவா ராக்ஸ். சரி. அந்த ராக்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாரு. வேற டேங்க் எடுப்பாரு. சரி. ஃபுட் இருக்கும் இங்க எல்லாம். ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஓகே. ஃப்ளோரானுக்கு நிறைய வச்சிருக்கீங்க. டஸ்கர் ஆம்பர் கிரீன், ஆம்பர் ரெட். ஓகே. ஒன்னு கலரேஷனுக்கு, ஒன்னு வந்து growthக்கு உள்ளது. ஓகே. இது வந்து ப்ரோபயோ.
இது வந்து WA கம்பெனி. இது ஒரு அக்வாட்டிக்ஸ் ரெமெடிஸ். அக்வாரோபட்டிஸ்ட் ரைட். அக்வா ஃபீடுதா? ஆமா. சரி சரி. டைமர் ஃபுட் டைமர். ஆட்டோ ஃபீடர். நம்ம ஊருக்குலாம் போயிட்டோம்னா இத ஆமா டைமிங் செட் பண்ணிக்கலாம். சென்னையில மீனெல்லாம் விட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு. ஆமா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டைம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் 8 hours 12 hours and 24 hours 3 டைமிங் இருக்கு. இந்த டைமிங்ல எப்போ வேணாலும். ஆமா. இது 12 24 இருக்கு. ஓகே. இதுல இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து 3 மோட் இருக்கு. 8 12 24 இருக்கு. 8 hour ஒன்ஸ்னா கரெக்ட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. இது என்ன ட்ரை ஸ்டிம்புங்களா? ஆமா ஷ்ரிம்ப் இருக்கு. இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டுங்களா? இம்போர்ட்டட். ஒசாக்கியா? ஒசாக்கி. அரோனாக்குள்ள லார்வா. ஓகே. ஹலோ ஃபீடு, டர்ட்டில் ஃபுட்டு. ஓகே. டர்ட்டில் பல்லட். ஸ்பெஷலைட்டா ஒவ்வொரு மீனுக்கும் உள்ள ஃபுட்ஸ் இருக்கு. ஆஸ்கருக்குள்ள ஃபுட் தனியா இருக்கு. பேரட், சிச்லெட்ஸ்க்கு. இந்த டாஃப்னியாவே பவுடரா வருது. அந்த இருக்கு இருக்கு. அதுவும் இருக்கா? ஓகே. இதெல்லாம் குட்டிங்களுக்கு சீக்கிரம் போட்டா வளரும். குட்டிங்க சீக்கிரம். நான் மாலி குட்டிங்கள்லாம் இதான் போடுறேன், சீக்கிரம் வளரணும். கப்பிலாம் நல்ல இன்டேக் இருக்கும். பீட்டாஸுக்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல ஃபுட் இருக்கு. ஆப்டிமம், ஒசாக்கி, ரைட், ராயல், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. வீடு கட்ட போறீங்களா அந்த ஸ்டோன் வச்சு? இல்ல மூட்டை மூட்டையா இருக்கு, அதனால கேக்குறேன். ஹோல்சேல்ல எடுத்துப்பாங்க. நிறைய எடுப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்கிறனால இப்ப இந்த கலர் ஸ்டோன் ஒன்னு எடுப்பாங்க, பிளைன் பிங்க் கலர் ஸ்டோன் ஒன்னு எடுப்பாங்க, மெரூன் கலர், கிரீன் கலர், கலரா எடுப்பாங்க. நிறைய மூட்டை எடுத்துப்பாங்க. ஒயிட், பிளாக், எல்லா கலர்ஸ்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. சரி சரி. மேல இங்க என்ன இருக்கு? மேல எல்லாமே குடவுன் தான். ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். அவைலபிள் ஹியர். எல்லாமே ஸ்டாக்ஸ். பூராமே டேங்க். ஓகே. இது வந்து குடவுன் மாதிரி. இது குடவுன் தான். மேல ஃபுல் அண்ட் ஃபுல் குடவுன். லிஃப்ட் இருக்கு, வேணா இறங்கிக்குவோம். ஓகே ஓகே. ஆமா. ஃபுல்லா எல்லா பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. டயோ ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் இருக்கு. இதுக்கு மேல வந்து நாங்க அந்த ஃபில்டர், அந்த மோட்டர், அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம். எல்லாமே இம்போர்ட்டட் டேங்க்ஸ் தான். இது எல்லாமே டேங்க் தானா? ப்ளூ பெட், RS. ஆமா எல்லாமே டேங்க். இது ஃபுல்லாமே. ஓகே ஓகே. ஓவோ இது வந்து இந்தியன் மேக். இல்ல நான் நினைச்சேன் கீழே ஒரு 2 டேங்க் வச்சு என்ன ஹோல்சேல் சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேல வந்தாதான் தெரியுது ஹோல்சேல்னா எல்லாமே இருக்கணும். இருந்தாதானே ஹோல்சேல் நாங்களே சொல்லிக்க முடியும். அதான் டிஸ்பிளேக்கு கீழே கம்மியா போட்டிருக்கீங்க. சும்மா டிஸ்பிளேக்காண்டி. ஆமா. இப்ப கடைக்காரங்க விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாடல் வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. புதுசா இப்ப கடை வச்சிருக்கோம் நாங்க வர்றோம் அப்படின்னா அந்த டேங்க் வந்து எப்படிங்க அப்படின்னு சொல்றப்ப நாங்க மாடல் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படியே போட்டு பார்த்தாலே என்ன ஏது டீடைல்ஸ் வந்துரும். சும்மா டிஸ்பிளேக்கு ஒரு 2 வச்சிருக்கோம். மேல வந்து நிறைய எல்லா பாக்ஸ் செட் இருக்கு. அது அங்க மேல இருக்குது இம்போர்ட்டட் டேங்க்குங்களா? ஆமா அதுவும் இம்போர்ட்டட் டேங்க். 5-in-1 செட் வரும். அதுல அந்த சின்ன ஸ்கொயர் டேங்க்லாம் இருக்கு பாத்தீங்களா, சின்னதா ரெக்டாங்கிளா, அதான் எவ்வளவு ரேட் வரும் ரீட்டைல்ல? ஒரு தொட்டி மூட்டை தர்ற மாதிரி இருந்தா ஒரு தொட்டி மூட்டைன்னா உங்களுக்கு 250 கிட்ட வரும். அந்த இதுலயே பெருசு 60L இருக்கு. இது வந்து இந்த கர்வ் டேங்க் தானே டாப்? ஆமா கர்வ் டேங்க். சீப்பரா கர்வ் டேங்க் வேணும்னா இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ரைட். இது இம்போர்ட்டட் தான். இல்ல ஆனா சீப்பரா இருக்கும். ஏன்னா டாப் இல்ல நமக்கு, பாட்டம் டேபிள் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ரைட். இது வந்து பிளாஸ்டிக் பவுல். கிளாஸ் பவுல் வந்து வச்சுக்கிறதுக்கு பயப்படுறவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கிளியரா இருக்குமா? கிளியரா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து ஹேங்கர் மாதிரி, ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தொங்க விட்டுக்கலாம். மீன் போட்டு தொங்க விட்டுக்கலாம். ஆமா மீன் போட்டு தொங்க விட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பவுல் இது டப்பா மாதிரி ஷேப்ல இருக்கு, தொங்க விட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பவுல்ல வேரியஸ் ஷேப் அண்ட் சைஸ். இது 6 inch, 6 inch, இது 4 inch, 3 inch பவுல் வந்து கீழ இருக்கு, சின்னதா இருக்கும். அந்த 6 inch எல்லாம் நல்ல இடம் இருக்கு. பேர்ட்ஸ் அந்த நெஸ்ட்லயே உட்டன்ல இருக்கு. ஓகே. இந்த மாதிரி உட்டன்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பேர்ட் நெஸ்ட் அண்ட் டாப். ஓகே. பிளாஸ்டிக் டாப் வந்து கஸ்டமைஸ்டு டாப் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக் டாப். இதுக்கு மேல வந்து உடைச்சிட்டீங்க அவ்வளவுதான்? இல்ல உடையல, பிடிச்சிட்டோம். இதுக்கு மேலயே இருக்கா? இதுக்கு மேல வந்து பவுல். உங்க ரோமா அக்வாரியம் மொத்தம் 4 floors. 4 floors-ஆ? ஆமா. போக போக கடல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஆமா. கஸ்டமர்ஸ் நாட் அலௌட் இங்க. ஓகே ஓகே. ஆமா.
கீழே டிஸ்ப்ளே ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் வருவோம். இது ஃபுல்லாமே ராக்ஸ். ஸ்டாக் வந்திருக்கு, ஃபுல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதான் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு இங்க உள்ள ஷெட் போடுறதுக்காண்டி. ஆமா, அதுக்காக தான் கீழே அந்த மண்ணு விழுந்தது. இது எல்லாமே பவுல்ஸ். 4 இன்ச் பவுல்ல இருந்து 12 இன்ச் பவுல் வரைக்கும். இல்ல கிளாஸ் இல்ல கிளாஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ். 4 இன்ச்ல இருந்து 12 இன்ச் பவுல் வரைக்கும் இருக்கு. 12 இன்ச்னா அந்த பெரிய பவுல் வரும். பெரிய பவுல். இதுலயும் உங்களுக்கு ஹேங் பண்ற மாதிரி செவத்துல மாட்டுறது. ஆமா, பவுல் இது நல்லா இருக்கும். இது நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வாங்கிட்டு போய் வச்சிருக்காரு. இது வரைக்கும் சாண்ட் போட்டு, கலர் சாண்ட், பிங்க் கலர் சாண்ட் போட்டு ஒரே ஒரு பீட்டா வச்சிருக்காரு, ரெட் கலர் பீட்டா. அதுக்கு அவ்வளவுதான் கரெக்டா இருக்கும். ஆமா, பீட்டாஸ்க்கு தான் இதெல்லாம். பரவாயில்ல, இது நம்ம வால் கலருக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட். ஆமா, பேக்ரவுண்ட் மட்டும் இது பண்ணிட்டு வச்சுக்கலாம். பவுல் எல்லாமே பவுல். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ரூஃப் டாப் இடிச்சிட்டு நிக்குது. அவ்வளவு தூரம் அடிக்கிறீங்க. ஆமா, பாருங்க, இவர் இங்கதான் இருக்காரு. தீர்ந்துகிட்டே இருக்கு. எங்க எங்க தீர தீர வந்துகிட்டே இருக்கும். இல்ல, நான் நினைச்சேன் மீன் ஃப்ளோர் எடுத்தோனே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு போல. அப்புறம் அக்சசரிஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு போல. அதுக்கு மேல பார்த்தா ஒரு டேங்க். சரி, முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் போல அப்படின்னா கூட்டு போயிட்டே இருக்கு. இதுக்கு மேல அந்த ஃபேனுக்கு மேல எதனா இருக்கா? இல்ல, வானம் தான் இருக்கு. அவ்வளவுதான். சரி, ரைட் பிரதர். ஷாப் நம்பர் நம்ம கொடுத்துடலாம்ல? ஓகே ஓகே, நம்பர், லொகேஷன் எல்லாமே கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட் எப்படி? டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஃபிஷஸ் அண்ட் அக்சசரிஸ் ரெண்டுக்குமே டிரான்ஸ்போர்ட். அக்சசரிஸும் தமிழ்நாடுக்குள்ள மட்டும் தான்? ஆமா, தமிழ்நாடுக்குள்ள. அக்சசரிஸ் வந்து எங்க வேணா அனுப்பிடலாம். இந்தியா ஃபுல்லா அனுப்புறீங்க? இந்த லைவ் ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ள. அக்சசரிஸ் எங்க கேட்டாலும் நாங்க கொடுப்போம். ஏன்னா அது இது போட்டு விட்டுறலாம், ஒண்ணுமே ஆக போறது இல்ல. லைவுக்கு மட்டும் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஏதாச்சும் ரீச் ஆகணும்ன்றதுக்காண்டி தமிழ்நாட்டுக்குள்ள. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஃப்ரீயா? பேக்கிங் சார்ஜஸும் ஃப்ரீ தான். ஓகே, ஒரு பீஸ் வாங்கினாலும் ஃப்ரீ தான், 1000 பீஸ் வாங்கினாலும் ஃப்ரீ. ஹோல்சேலுக்கு மட்டும் கிடையாது, அப்ப ரீட்டைலுக்கும் டிரான்ஸ்போர்ட். ரீட்டைலுக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இல்ல, நீங்க 2 பே போட்டு எடுத்துக்கணும். அங்க 2 பேனா வாங்குறப்ப 50 ரூபா 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அப்படின்னா லாரியில போட்டுரும், நீங்க பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பேக்கிங் சார்ஜ் இல்ல, டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்க பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும். 2 பே பண்ணிக்கணும் அங்க. ஆமா, 2 பே பண்ணிக்கணும். சரி பிரதர், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நமக்கு சுத்தி சுத்தி எல்லாமே தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சென்னையில பார்த்ததோட சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, சரி.